ஹே காய்ஸ், வெல்கம் டு த்ரில்லிங் டைம்ஸ். நம்ம இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லர் க்ரைம் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தன்னோட அக்காவுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்க சந்தோஷத்தில் ஒரு வழியாக எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு தன்னோட ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண மதுரைக்கு போகிறான் பிரதீப். வச்சுட்டு வீட்டுக்கு வர பஸ் ஏற நின்றுட்டுருக்கப்போ போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிரதீப் என்ன பண்ணா, ஏன் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க அக்காவோட கல்யாணத்தை வச்சுட்டு அப்படி என்ன தப்பு பண்ணான் பிரதீப் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதீப் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். அவனோட அப்பா, அம்மா, அக்கா, தங்கச்சின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்க இருக்கு. அவங்க அக்கா கல்யாணத்தை முடிச்சுட்டு சிங்கப்பூருக்கு வேலைக்கு போகணுங்கிறது தான் பிரதீப்போட ரொம்ப நாள் கனவு. அதுக்கான வேலை எல்லாத்தையும் தீவிரமாக பார்த்துட்டு இருக்கான் பிரதீப். ஒரு நாள் இன்விடேஷன் வைக்க மதுரைக்கு போயிருந்தான். அங்கே வேலை முடிச்சுட்டு ரொம்ப நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு லேட் ஆனதால் மதுரையில் இருக்க அவனோட ஃப்ரெண்டு கிஷோரோட ரூமில் ஸ்டே பண்ணிட்டான். கிஷோரும் பிரதீப்பும் ஸ்கூல் டேஸ் ஃப்ரெண்ட்ஸ். கிஷோர் வேலைக்காக இங்கே மதுரையில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கான். காலையில் அவங்க ஏரியா சுற்றி இருக்க வீடு, கடைங்களுக்கு போய் நியூஸ் பேப்பர் போடுற வேலையும் பார்ட் டைமாக பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு கிஷோரும் பிரதீப்பும் ரொம்ப நேரம் கதை பேசிட்டு தூங்க போனாங்க. பொழுது விடியறதுக்குள்ளே 4:30 மணிக்கெல்லாம் கிஷோர் நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு வழக்கம் போல எழுந்திரிச்சான். பிரதீப்பும், தூக்கம் வரலடா மச்சான், நானும் வரனே, என்னையும் கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு கிஷோர் கிட்ட சொல்ல, கிஷோரும் சரி வாடா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். வழக்கம் போல் கிஷோர் தெரு முனையில் இருக்கிற இளநீ கடையில் இளநீர் குடிச்சிட்டு அங்கே ஒரு வேப்ப மரத்து கீழே தங்கியிருக்க பிச்சைக்காரருக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அடுத்த நாள் காலையில் கிஷோர் பிரதீப்ட, மச்சான் நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறேன்டா, நேற்று நியூஸ் பேப்பர் போட்ட வீட்டுக்கு மட்டும் போய் நியூஸ் பேப்பர் போட்டுடா அப்படின்னு கேட்குறான். நேற்று போன இடம் ஞாபகத்தில் இருந்ததால் பிரதீப்பும் சரிடா மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு ரூமுக்கு வரான். ஈவினிங் கிஷோர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. மச்சான் நான் வந்த வேலை இன்னும் முடியல, நான் நைட்டு வரமாட்டேன்டா, நீ காலையில் 7 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அதை பிடிச்சி பத்திரமா வீட்டுக்கு போயிடுடா அப்படின்னு மெசேஜ் வருது. விடிஞ்சதும் பிரதீப் ரெடி ஆகிட்டு கிளம்பும்போது கிஷோருக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் ஃபோன் ரீச் ஆகலை. சரி டைம் ஆகுதுன்னு ஒரு மெசேஜை போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போகிறான் பிரதீப். பஸ் ஸ்டாண்டில் ஒரே கூட்டமாக பதட்டமாக கும்பலாக நின்று எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க டீ கடைக்கார்கிட்ட, அண்ணா என்னாச்சு, எதை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறான். அவரும், உனக்கு தெரியாதா தம்பி, நேற்று மட்டுமே ஒரே நாளில் 18 வீட்டில் பணமும் நகையும் திருடு போயிருக்கு, நியூஸ் பேப்பரில் கூட வந்துச்சு, நீ பார்க்கலையா, இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு பிரதீப் ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அதில் போட்டிருக்க எல்லா வீடும் நேற்று அவன் நியூஸ் பேப்பர் போட்ட வீடு. கொள்ளை நடந்த நேரம் அதிகாலைன்னு போட்டிருக்கு. சந்தேகத்தின் பேரில் அவனோட ஃப்ரெண்டு கிஷோரோட சேர்த்து இன்னும் 7 பேரை போட்டிருக்காங்க. கொள்ளை அடித்தவங்களை கண்டுபிடிக்க தனிப்படை அமைச்சிருக்கிறதாவும் அதுக்கு தலைவராக இன்ஸ்பெக்டர் சுந்தர் நியமிக்கப்பட்டிருக்காருன்னு அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருந்துச்சு. அதை பார்த்த பிரதீப்க்கு வேர்த்து கையெல்லாம் நடுக்கமாயிடுச்சு. அப்போது கிஷோர்கிட்ட இருந்து அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்க்குறதுக்குள்ள அவன் பின்னாடி ஒருத்தர் கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா போலீஸ். அவன் கையில் விலங்கு போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பிரதீப்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவன் கையில் இருக்க பேகை வாங்கி கீழே கொட்டி செக் பண்ணுறாங்க. அதை பார்த்த பிரதீப்க்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் நிறைய நகைங்க இருந்துச்சு. போலீஸும், இவன் தான் குற்றவாளி, அடித்து வண்டியில் ஏற்றுங்கடா இவனை அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிரதீப்க்கு ஒன்றுமே புரியல. அவன் கண்ணில் இருந்து கண்ணீராக கொட்டுது. நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்லை கனவான்னு கூட அவனுக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் சுந்தர் அந்த ஏரியாவில் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருந்தார். திருடு போன எல்லா வீட்டையும் போய் சோதனை செய்கிறாரு. எல்லா வீட்லேயும் திருடு ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் தான் நடந்திருக்கு. பெரும் பணக்காரங்க வாழற ஏரியா. வயசானவங்களும் பெண்களும் இருக்கிற வீட்டில் மட்டும்தான் கொள்ளடிச்சிருக்காங்க. வீட்டில் இருந்த எல்லாரும் மயக்கமாகி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த பதிலையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போதைக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற திருடங்க, திருட்டு நகைகளை வாங்குறவங்க, விற்கிறவங்கன்னு எல்லாரையும் பிடிச்சி அடித்து துவச்சிட்டு இருக்காரு இன்ஸ்பெக்டர். சிசிடிவி வீடியோஸையும் பார்த்துட்ருக்காரு.
பணக்காரங்க வாழற ஏரியான்றதுனால மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் அதிகமாகுது சுந்தருக்கு. அந்த ரோந்து போலீஸ் பிரதீப்பை கூட்டிட்டு போய் இன்ஸ்பெக்டர் சுந்தர் கிட்ட விட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு. பிரதீபோ, சார் நான் திருடன் இல்லை, என் பேக்ல எப்படி இந்த நகைலாம் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியல, என்னை விட்டுடுங்க சார் அப்படின்னு சொல்லி கதறி அழுறான். இன்ஸ்பெக்டரும் கேஸை முடிக்க ஆள் கிடைச்சாச்சுன்னு நினச்சிட்டு, இன்னும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும், அவன் பையில இருக்க நகை திருடு போன நகையோட பொருந்துதான்னு பாருங்க அப்படின்னு ஏட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட சொன்னாரு. அது வர மீடியாக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்கன்னு ஆர்டர் போட்டாரு. திருடு போன வீட்டில் இருந்தவங்க மயக்கம் தெளிஞ்சு நார்மல் ஆயிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. உடனே சுந்தர் அங்கே போய் விசாரிக்க அவங்க சொன்ன தகவல் படி திருடு நடந்தது அதிகாலை 6லேருந்து 7 மணிக்குள்ள தான். அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க எல்லாரோட சிசிடிவி கேமராலையும் பிரதீப்போட முகம் பதிஞ்சிருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் சுந்தர் பிரதீப்போட ஃபோட்டோவை அந்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட காட்டினாரு. இவன் பேப்பர் போட வந்தான், அதுக்கப்புறம் தான் திருடு போச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இவனை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லை. கிஷோருங்கிறவன் தான் ரெகுலராக பேப்பர் போட வருவான். இவன் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அப்போதான் ஏட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட இருந்து கால் வந்துச்சு. சார், பிரதீப் பையில இருந்த நகை திருடு போன நகை தான் சார் அப்படின்னு சொன்னார். அப்போதான் இன்ஸ்பெக்டர் சுந்தருக்கு லேசாக நிம்மதியாச்சு. கேஸை எப்படியும் முடிச்சிடலாம் அப்படின்னு. பிரதீபை ஜெயிலில் போட்டு வெளுத்து வாங்குறாங்க போலீஸ் உண்மையை ஒத்துக்க சொல்லி. அவன் கடைசி வரைக்கும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் எதுவும் திருடல அப்படின்னு சொல்லி அழுறான். அதை பார்த்த ஏட்டு ஏகாம்பரத்துக்கு பிரதீப்பை பார்த்தா பாவமாக இருக்கு. அவருக்கு வந்த டீயை பிரதீப் கிட்ட கொடுத்து குடிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பிரதீபோ, சார் நீங்களாச்சும் என்னை நம்புங்களேன், நான் திருடலை சார் அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி அழுகுறான். ஆனால் அவர் என்னால் கேட்க மட்டும்தான்ப்பா முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சுந்தர் ஸ்டேஷனுக்கு வந்தார். அதை பார்த்த பிரதீப்க்கு ஆத்திரம் பொங்குது. ஏன்னா அவரோட கிஷோரும் வந்திருந்தான். அவன் கோவம் தலைக்கு ஏறி, ஃப்ரெண்டுன்னு உனக்கு உதவி செஞ்சதுக்கு எனக்கு இந்த தண்டனையாடா அப்படின்னு கத்துறான். வழக்கமாக பேப்பர் போட போகும் அவன் ஏன் அன்னைக்கு பேப்பர் போட போல, ஏன் என்ன அனுப்பிச்சான், என்ன வேலையா அவன் வெளியில் போனான், யாரை பார்க்கறதுக்கு போனான், கடைசியாக என்ன மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சான் இப்படின்னு நிறைய கேள்விகள் அவன்கிட்ட கேட்கணும்னு பிரதீப்க்கு மண்டையில் ஓடிட்டுருக்கு. ஆனால் எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. ஃபொரன்சிக் ரிப்போர்ட்டும் இன்ஸ்பெக்டர் சுந்தருக்கு கிடைச்சிச்சு. திருடு நடந்த எல்லா வீட்லேயும் பிரதீப்போட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பதிஞ்சு இருந்துச்சு. எல்லா சிசிடிவி கேமராவும் திருடு நடந்த நேரம் மட்டும் ரெக்கார்டிங்கில் இல்லை. பிரதீப் பேப்பர் போட்டு அடுத்த சில நிமிஷத்தில் தான் எல்லாரோட வீட்லேயும் திருடு நடந்திருக்கு. எல்லா கோணத்துலேயும் பிரதீப் தான் குற்றவாளியாக தெரிஞ்சான் எல்லாருக்கும். கிஷோரையும் பிரதீப்பையும் தனித்தனியாக சிறையில் அடைச்சி வச்சாங்க. கிஷோர் இன்ஸ்பெக்டர் சுந்தர்கிட்ட, சார் நான் தான் திருடுனேன், இதுக்கும் பிரதீப்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னான். இன்ஸ்பெக்டர் சுந்தருக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. கேஸை சீக்கிரம் முடிக்கணும்னு யாராச்சும் ஒருத்தர் போதும்னு தோணுச்சு. சரி அவன் மேலேயே எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஏட்டிக்கிட்ட சொல்லிட்டு சாப்பிட போனார். அப்போ ரொம்ப நேரமாக பிரதீப்போட ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு. பிரதீப் வீட்டில் இருந்து தான் பண்ணுறாங்க. பிரதீப் பாவமாக பார்க்க ஏட்டு அவனுக்கு ஃபோனை எடுத்து கொடுத்து, சீக்கிரம் பேசு, நான் இன்ஸ்பெக்டர் வராரான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். பிரதீப்பும் ஃபோன் எடுத்து, சிங்கப்பூர் போகிற வேலைக்காக அலைஞ்சிட்டு இருக்கம்மா, வேலையை முடிச்சதும் நானே வந்துடுறேன், பயப்படாமல் கல்யாண வேலையை பாருங்க அப்படின்னு பேசிட்டு வைக்கிறான். அப்போதான் அவனுக்கு கிஷோர் அனுப்பிச்ச மெசேஜ் ஞாபகம் வந்துச்சு. அதை என்னன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பிரதீப் கடுப்பாயிட்டு ஏட்டுக்கிட்ட, சார் கொஞ்சம் சார்ஜ் மட்டும் போட்டு தரீங்களா, ஒரு மெசேஜ் மட்டும் பார்த்துட்டு தரானே அப்படின்னு சொல்ல அவரும் வாங்கி சார்ஜ் போடுறாரு. ஆஃபீஸர் எல்லாரும் நாளைக்கு கிஷோரை கோர்ட்டில் ஆஜர்படுத்த திட்டம் போட்டாங்க. கிஷோர், சார் பிரதீப்பை கடைசியாக பார்த்து பேசிக்கிறேன் சார் ப்ளீஸ் அப்படின்னு சுந்தர்கிட்ட கேட்குறான். இன்ஸ்பெக்டரும் சரின்னு சம்மதிக்கிறாரு. ஏடி ஏகாம்பரம் கிஷோரை பிரதீப்போட சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பிரதீப் கிஷோரை பார்த்து, என்னை இங்கே கொண்டு வந்துட்டல, உன்னை கொல்லாமல் விடமாட்டான்டான்னு கத்துறான். கிஷோர் ஏட்டை பார்த்து, சார் கொஞ்சம் தனியாக பேசணும் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க ஏட்டும் வெளியில் வந்து எஃப்ஐஆர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் உள்ள ஒரு அலறல் சத்தம் கேட்டு அடங்குது. அங்கே இருக்க கான்ஸ்டபிள் ஓடி வந்து,
பிரதீப் கிஷோரை கொன்னுட்டான்னு கத்திட்டே வராரு. ஏட்டு பதறி ஓடி போய் பார்க்குறாரு. பிரதீப் கிஷோர் மேலே உட்காந்துட்டு இருக்கான். கிஷோர் வாயிலிருந்து ரத்தமாக வருது. ஏட்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் வர, பிரதீப் நான் ஒன்றுமே பண்ணல சார் அப்படின்னு அழுகுறான். இன்ஸ்பெக்டர் பிரதீப்பை காலிலே எட்டி உதச்சிட்டு லத்தியை வச்சு செமையாக அடிக்கிறாரு. அதுக்குள்ளே ஆம்புலன்ஸை வர வச்சு கிஷோர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. பிரதீப்போ மூஞ்சில் ரத்தம் வழிய நிறைய காயங்களோட உக்காஞ்சிட்டு இருக்கான். நாளைக்கு அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும். ஆனால் அதுக்குள்ளார இப்படி ஆயிடுச்சேன்னு கடுப்பாக இருந்தார் சுந்தர். கிஷோரை பார்க்குறதுக்கு ஏட்டும் இன்ஸ்பெக்டரும் ஜீப் எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பிரதீப்பையும் அவன் காயத்துக்கு மருந்து போட கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கிஷோரை ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சுந்தருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. நாளைக்கு கோர்ட்டுக்கு யாரை கூட்டிகிட்டு போகிறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தார். வேறு வழியே இல்லை. பிரதீப் தான் ஒரே வழி. அவனையே குற்றவாளின்னு ஆஜர்படுத்த முடிவு செஞ்சார். நாளைக்கு அவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் போது எந்த பெரிய காயமும் இருக்கக்கூடாது. ஸோ அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கன்னு ஏட்டுக்கிட்ட சொல்லிட்டு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட இதை பற்றி பேச சுந்தர் கிளம்பிட்டாரு. கிஷோருக்கு நினைவு திரும்பிடுச்சு. அவர் நலமாக இருக்காருன்னு டாக்டர் ஏட்டுக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. டாக்டர், அவனுக்கு எதனால் திடீர்னு இப்படி ஆச்சுன்னு ஏட்டு டாக்டர்கிட்ட கேட்குறாரு. அவர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட உடம்புல விஷம் கலந்துருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. இதை கேட்ட பிரதீப் ஏட்டுட்ட, சார் நான் கிஷோரை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும் சார் ப்ளீஸ்னு கேட்குறான். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி வா போகலாம், ஆனால் நானும் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. சரி சார்னு பிரதீப்பும் சொல்ல 2 பேரும் கிஷோர் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே போன 2 பேரும் மலைச்சி போய் நின்ட்டாங்க. ஏன்னா கிஷோர் கத்தியால் குத்தப்பட்டிருந்தான். முகமுடி போட்ட 2 பேர் அந்த ரூம்லேருந்து ஓடுறாங்க. பிரதீப் 2 பேரையும் துரத்த ஆரம்பித்தான். 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே போகிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது 2 பேரும் ஒரே கேங் இல்லைன்னு பிரதீப்க்கு தெரியுது. ஒருத்தர் கீழே விழ பிரதீப் அவரை பிடிச்சி முகமுடியை கிழிச்சு பார்த்தா அது ஒரு பொண்ணு. பிரதீப் ஆச்சரியத்தில் உறைஞ்ச அந்த ஒரு நொடியில் அந்த பொண்ணு பிரதீப்பை தள்ளி விட்டுட்டு ஓடுறா. பிரதீப் எல்லா இடத்துலையும் தேடுறான். ஆனால் 2 பேரும் கிடைக்கல. ஒரு வழியாக மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறான். அங்கே இறந்து கிடக்கிற அவன் ஃப்ரெண்டு கிஷோரை பார்த்து கத்தி அழுகுறான். ஏட்டு அவனை சமாதானப்படுத்துறாரு. ஒரு பக்கம் தன் நண்பன் இறந்தது தாங்க முடியல, இன்னொரு பக்கம் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல பிரதீப்க்கு. எதுக்காக அவனை கொன்னாங்க, யார் அந்த பொண்ணுன்னு பல கேள்விகள் பிரதீப்போட மூளையில் ஓடிட்டுருக்கு. டக்குன்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. கிஷோர் கடைசியாக அனுப்பிச்ச மெசேஜை பார்க்கணுன்னு ஏட்டுட்டு அவன் ஃபோனை கேட்குறான். அது ஸ்டேஷனில் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அப்போதான் கிஷோரோட பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு ஏட்டுக்கிட்ட. அதிலிருந்து பிரதீப் கிஷோரோட மொபைல் எடுத்து கிஷோரோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஓப்பன் பண்ணி அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி படித்தான். அதில், மச்சான் நம்ம 2 பேரும் பெரிய பிரச்சனையில் இருக்கோன்னு நினைக்கிறேன், நீ அங்கே இருக்காத, தப்பிச்சிடு, மாட்டிக்காதடான்னு அனுப்பிச்சிருக்கான். இதை படித்ததும் கிஷோருக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு பிரதீப்க்கு தெரிஞ்சிச்சு. வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு மொபைல் ஃபுல்லாக தேடி பார்த்தான். நடந்ததை எல்லாம் ஏட்டு இன்ஸ்பெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டுருக்காரு. அந்த மொபைலில் மேலும் ஒரு குழப்பம் வந்துச்சு. பிரதீப் பார்த்த அந்த முகமூடி போட்ட பொண்ணோட ஃபோட்டோ கிஷோரோட மொபைலில் இருந்துச்சு. ஏட்டுக்கிட்ட அதை காமிச்சு, சார் ஒரே ஒரு ஹெல்ப் சார் ப்ளீஸ்னு கேட்குறான். இந்த நைட்டு மட்டும் என்னை விட்டுருங்க சார், நான் என் ஃப்ரெண்டை கொன்னவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடுறேன், இல்லாட்டி காலையில் நானே வந்து சரண்டர் ஆகிடுறேன் சார்னு கேட்குறான். ப்ளீஸ் சார் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு கேட்குறான் பிரதீப். ஆனால் ஏட்டோ, தம்பி உன்னை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது, ஆனால் உன்னை தப்பிக்க விட்டால் என்னோட வேலையும் போய் நானும் ஜெயிலுக்கு போகணும், ஸோ என்னால் முடியாதுப்பான்னு சொல்கிறாரு. பிரதீப் அவர் காலில் விழுந்து கெஞ்சுறான், ப்ளீஸ் சார் ஏதாச்சும் பண்ணுங்க சார் அப்படின்னு. ஏட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி என்னை அடித்து போட்டு தப்பிச்சு போகிற மாதிரி போயிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் காலையில் நீ இங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு. பிரதீப்பும் சரி சார்னு சம்மதிச்சான். ஆனால் ஏட்டை அடிக்க அவனுக்கு மனசே வரல. நேரமாச்சுப்பா, சீக்கிரம் இன்ஸ்பெக்டர் வந்துட்டுருக்காருன்னு கத்துறாரு. ஆனாலும் அவன் தயங்குறான். உடனே ஏட்டையை அங்கே இருந்த கம்பியை எடுத்து அவர் தலையில் அடிச்சுக்கிறாரு. ரத்தம் பீச்சி அடிக்குது. பிரதீப் அங்கேருந்து ஓட ஆரம்பித்தான். போனால் கொஞ்ச நேரத்தில் சுந்தர் அங்கே வந்தார். ஏட்டை பார்த்து என்னாச்சு ஏட்டு அப்படின்னு பதறி போய் கேட்குறாரு. சார்
பிரதீப் என்னை அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டா சார் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கிஷோரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சிட்டு கடுமையான கோபத்தோட பிரதீப்பை தேட ஆரம்பித்தார். பிரதீப்பும் என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் அவங்கள தேடிட்டு இருக்கான். நைட் ஆயிடுச்சு. ஓடிட்டே எதிரில் வந்த ஒரு 2 வீலரில் மோதி கீழே விழுந்துட்டான். ஏஞ்சி பார்த்தா அந்த 2 வீலரில் வந்தது இன்ஸ்பெக்டர் சுந்தர். பிரதீப் தப்பிக்க முடியாமல் சுந்தர்கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்ஸ்பெக்டரோட பிரதீப்பை பார்த்ததும் ஷாக் ஆயிட்டாரு. நல்லா மாட்டிக்கினான்னு தெரிஞ்சிச்சு. பிரதீப்பை வெளுத்து வாங்க போகிறாரு இன்ஸ்பெக்டர். எப்படியும் இன்ஸ்பெக்டர்கிட்ட நடந்ததை எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு, சார் பிரதீப் என்னை அடிக்கலை, நான் தான் என்னை கம்பியால் அடிச்சுக்கிட்டேன் சார்னு சொல்கிறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் சுந்தரோ எந்த ஆச்சரியமும் இல்லாமல் சாதாரணமாக, அது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொன்னார். சார் எப்படி தெரியும்னு தயங்கிட்டே ஏட்டு கேட்க, தானாக கம்பியால் அடித்ததுக்கும் மற்றவங்க அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஏட்டு. ஒருத்தர் மற்றவங்களை அடிக்கும்போது காயம் மேலே இருந்து கீழேயா இருக்கும், அதுவே தானாக அடிச்சுக்கிட்டா காயம் கீழே இருந்து மேலேயா இருக்கும். அதுவும் இந்த ரூமில் எந்த இரும்பு கம்பியும் இல்லை, ட்ரிப்ஸ் ஏற்றுற ஸ்டாண்டு தான் இருக்குது. அதுவும் 6 அடியில் இருக்குது. ஆனால் ரத்தக்கரை பாருங்க 5 அடியில் இருக்குது. உங்களோட உயரமும் அதே 5 அடி தான். இதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்கள் தான் இதை பண்ணியிருக்க முடியும்னு நான் வந்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன். இதை கூட கண்டுபிடிக்கலாம் எப்படி நான் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்க முடியும்னு ஏட்டை பார்த்து சொன்னார். பிரதீப்கோ வேர்த்து கொட்டுது. ஏட்டு இன்ஸ்பெக்டர் சுந்தரோட திறமையை பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. ஏன்னா அவர் அந்த ரூமில் இருந்த நேரமே ரொம்ப கம்மி தான். அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ விஷயம் சொன்னார்னு ஏட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, சரி அதை விடுங்க ஏட்டு, என்ன ஆச்சு நடந்ததை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஏட்டு சொல்கிறாரு, கிஷோர் நனவு திரும்பிட்டான்னு டாக்டர் சொன்னதும் நானும் பிரதீப்பும் அவனை பார்க்க போனோம். ஆனால் யாரோ அவனை கத்தியால் குத்திட்டு ஓடிட்டாங்க. பிரதீப் அவங்கள துரத்தி பிடிக்க பார்த்தான். ஆனால் அவங்க தப்பிச்சிட்டாங்க. அவன் பார்த்த 2 பேரில் ஒன்று பொண்ணு. அந்த பொண்ணோட ஃபோட்டோ கிஷோரோட மொபைலில் இருந்தது. இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க தான் பிரதீப் வெளியில் போனான். நான் தான் இந்த ஐடியாவை கொடுத்தேன். பிரதீப் மேலே எந்த தப்பும் இல்லை சார்னு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் பிரதீப்பை பார்த்து, ஓடி போனியே நீ ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. நான் கிஷோரோட மொபைலில் அவன் கடைசியாக பேசின நம்பருக்கு கால் பண்ணேன். அவன் அடிக்கடி கால் பேசியிருக்க அந்த ஒரு நம்பர் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருந்தது. அந்த நம்பரை ட்ராக் பண்ண ஏட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அட்ரஸ் வாங்கினேன். அங்கே போய் பார்த்ததில் வீடு பூட்டி இருந்துச்சு. அக்கம் பக்கம் விசாரித்ததில் அந்த வீட்டில் இருந்தது ஒரே ஒரு பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு. அவங்க நேற்றுல இருந்து வரவே இல்லைன்னு அந்த வீட்டு பக்கத்தில் இருந்த ஏடிஎம்ல 5 வருஷமாக செக்யூரிட்டியாக இருந்தவர் சொன்னார். அந்த வீட்டை திறக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் நைட்டில் சத்தம் கேட்டால் பிரச்சனை ஆகிடும்னு பண்ணலை. வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன வழி இருந்துச்சு, ஜன்னல் போல். அது வழியாக உள்ளே போனேன். அங்கே தேடி பார்த்ததில் எனக்கு அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் கிடச்சிச்சு. ஆச்சரியம் என்னென்னா, கிஷோரும் அந்த பொண்ணும் ஜோடியாக நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை தவிர வேறு எதுவும் அங்கே கிடைக்கல. அதனால் திரும்பி வந்துட்டேன். அப்படி வரும்போது தான் உங்ககிட்ட மாட்டிக்கினேன்னு அவன் கண்டுபிடிச்சதை எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறான் பிரதீப். ஆனால் இன்ஸ்பெக்டரோ அதை பெருசாக காதில் போட்டுக்கல. சுந்தருக்கு கால் வருது, கிஷோரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சுன்னு. சுந்தர் பிரதீப்பை ஸ்டேஷனில் விட்டுட்டு ரிப்போர்ட் வாங்க போகிறேன்னு ஏட்டுக்கிட்ட சொல்கிறாரு. பிரதீப் அவர்கிட்ட போய், சார் ப்ளீஸ் சார், இன்னைக்கு நைட்டு மட்டும் எனக்கு டைம் கொடுங்க சார்னு கெஞ்சி கேட்குறான். நான் எப்படியாச்சும் அந்த திருடனை கண்டுபிடிச்சிடுவேன் சார்னு சொல்கிறான். ஆனால் சுந்தர் ஒத்துக்கலை. ஏட்டும் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவர் கேட்குறதா இல்லை. குற்றவாளி நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ பேப்பர் போட்ட இடத்துல மட்டும் எப்படி அதே நேரத்தில் திருடு போயிருக்கு? இதில் கிஷோர் வேற செத்துட்டான். அவனோட ரிப்போர்ட்ஸ் வேற என்ன வருதுன்னு தெரியல. கண்டிப்பாக அவனை கொலை பண்ணவங்க தான் இந்த திருட்டை பண்ணியிருக்கணும். இப்போதைக்கு உனக்கு ஒரே ஒரு நல்ல விஷயந்தான். என்னன்னு சொல்லவா? இந்த கேஸ்லேருந்து உன்னை தப்பிக்க வச்சிடுறேன். எல்லா வீட்லேயும் திருடினது கிஷோர் தான். அவன் கேங்கில் நடந்த பிரச்சனையால் கிஷோரை அவன் கூட்டாளிங்களே கொன்னுட்டாங்கன்னு கேஸை மாற்றிடுறேன். நீ தப்பிச்சிடலாம். அவனோட கூட்டாளியே தேடிட்டுருக்கோம். நாளைக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது. இன்னும் 1 வாரம் டைம் கேட்டிருக்கேன், பார்ப்போம். கண்டிப்பாக கிடச்சிடும்னு நினைக்கிறேன்.
நீ நாளைக்கு ஊருக்கு போயிடு, நான் பார்த்துக்கிறேன் உன் பேர் வராம அப்படின்னு பிரதீப்கிட்ட சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் சுந்தர். ஆனால் பிரதீபோ, சார் நீங்கள் என்னை இந்த கேஸ்லேருந்து காப்பாத்துறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி சார். ஆனால் எந்த தப்பும் செய்யாத என் ஃப்ரெண்டுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களே, அவனை கொன்னவங்க யாருனாலும் நான் சும்மா விட மாட்டேன் சார். இது வரைக்கும் என்னை காப்பாற்றிக்க தான் நான் ஓடினேன், ஆனால் இனி நான் எனக்காக மட்டும் ஓட போகிறதில்ல, என் ஃப்ரெண்டுக்காகவும் தான். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவன் நல்லவன்னு இந்த உலகத்துக்கு புரிய வைப்பேன்னு சொல்கிறான். ஆனால் சுந்தரோ, உனக்கு சொன்னால் புரியாது, நீ கிளம்பு. ஏட்டு, நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஐஜி ஆஃபீஸ்க்கு போய் ஒரு வாரம் டைம் கேட்டதுக்கான பர்மிஷனை வாங்கிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் பிரதீப்பை கூட்டிகிட்டு போகிற ஸ்டேஷனுக்குன்னு கிளம்பிட்டாரு. அவர் இந்த மர்மமான கேஸ்லேருந்து எந்த தப்பும் செய்யாத பிரதீப்பை காப்பாற்றணுன்னு தான் அவர் நினச்சாரு. டைம் நைட்டு 12 ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டரும் பிரதீப்பும் காரில் போயிட்டுருக்காங்க. இடி மின்னலோட சம மழை. சுந்தர் டக்குன்னு பிரேக் போட்டார். காருக்கு முன்னாடி ரோட்டில் ஒருத்தன் அடிபட்டு ரத்த ஆற்றுல கிடக்குறான். அவர் மட்டும் இறங்கி போய் பார்க்குறாரு. ஒரே இருட்டாக இருக்கு. டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறாரு. கவுந்து கிடக்குறான். சட்டையெல்லாம் கிழிஞ்சு ரத்தமாக இருக்கு. பொறுமையாக முன்பக்கம் திருப்புறாரு. அவன் முகத்தில் மாஸ்க் போட்டிருக்கு. அவர் சுதாரிக்கிறதுக்குள்ளார அவன் மறைச்சி வச்சிருந்த கத்தி எடுத்து இன்ஸ்பெக்டரை குத்தி கிழிக்கிறான். அதை பார்த்த பிரதீப் பதறி போய் கீழே இறங்குறான். அந்த மாஸ்க் போட்டவனை துரத்துறான், சண்டை போடுறான். ஆனால் அதுக்குள்ள 4-5 பேர் மாஸ்க் போட்டுட்டு பிரதீப்பை சூழ்ந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதீப் அதுக்கு மேலே ஓட முடியாமல் கால் தடுக்கி கீழே விழறான். தலை கல்லில் மோதி கால் ஒரு மூடப்படாத ஒரு ட்ரைனேஜில் மாட்டிக்குது. எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனால் காலை எடுக்கவே முடியல. வலி தாங்க முடியாமல் கத்துறான். எனக்கு ஹெல்ப் பண்ண இருந்த இன்ஸ்பெக்டரையும் கொன்னுட்டாங்க. வாழ்நாள் முழுவதும் இனி எனக்கு ஜெயில் தான். பல வருஷமாக கழிச்சு நடக்க இருந்த என் அக்கா கல்யாணமும் நின்றுடும். என் சிங்கப்பூர் கனவும் மண்ணோட மண்ணா புதஞ்சிரும். கடவுளே, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு கத்தி அழுகுறான். முகமுடி போட்ட அந்த 5 பேர் அவனை நெருங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவனால் காலை எடுக்கவே முடியல. அப்போதான் கண் இமைக்கிற நேரத்தில் மின்னல் போல ஒரு கார் வந்து பிரதீப்பை கஷ்டப்பட்டு அந்த ட்ரைனேஜில் இருந்து இழுத்து வண்டியில் தூக்கி போட்டு கிளம்புது. பிரதீப் மயங்கிட்டான். அந்த முகமூடி போட்ட நபர்கள் பிரதீப் மிஸ் ஆயிட்டான்னு ஆக்ரோஷத்தில் கத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரதீப் கண்ணை திறந்து பார்க்குறான். அவனுக்கு எங்கே இருக்கோன்னே தெரியல. அங்கே மாட்டியிருந்த ஃபோட்டோவை வச்சு அது இன்ஸ்பெக்டர் சுந்தரோட வீடுன்னு கண்டுபிடிக்கிறான். அங்கே அவனுக்கு ஒரு பொண்ணு டீ கொண்டு வந்து கொடுக்குறா. அவளோட முகத்தை பார்த்ததும் பிரதீப் டக்குன்னு கப்ப கீழே விட்டுட்டான். ஏன்னா அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் கிஷோரை கொல்ல வந்த பொண்ணு, கிஷோரோட மொபைலில் இருந்த பொண்ணு, பிரதீப் துரத்திட்டு போன பொண்ணு, பிரதீப் அட்ரஸ் கண்டுபிடிச்சி போன வீட்டில் இருந்த பொண்ணு. எல்லாமே ஒரே பொண்ணு தான். அந்த பொண்ணு தான் இது. உண்மையிலே யார் அந்த பொண்ணு? இன்ஸ்பெக்டர் சுந்தருக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி அவ இந்த கேஸ்குள்ளே வந்தா? பிரதீப் இந்த கேஸ்ல இருந்து வெளியில வருவானா மாட்டானா அப்படிங்கிறது எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை ஸ்டே டியூன்ட் ஆன் த்ரில்லிங் டைம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.